வணக்கம். இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துல எஸ்எஸ் கார் சேல்ஸுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க வந்து கூடுதலா வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி விலைகளுக்கு வந்து கார்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இங்க வந்து எஸ்எஸ் கார் சேல்ஸ் ஓனர் வந்திருக்கிறார். அவரோட வந்து நாங்கள் கதைச்சு இந்த கார்களை என்ன விலை, என்ன மாதிரி லீசிங் வசதிகள், என்னென்ன கார்கள் எடுக்க போறீங்க எல்லா விஷயங்களையும் பார்த்து கொள்வோம். வணக்கம் ராயன், எப்படி வாங்க எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முழுகேசி எப்படி இருக்கீங்க? நான் நல்ல சோம். எப்படி கண்டே கலனால ஆகுது, என்ன மாதிரி உங்களுக்கு யூடியூப் அப்டேட் கொடுக்கல, கொஞ்சம் வந்து நார்மல் வாகனங்கள் கொஞ்சம் வந்திருக்கு, புதிய வாகனங்கள் வந்திருக்கேன் உங்கள்ட்ட. நோமலா நீங்கள் தான் யாழ்ப்பாணத்துல கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்ச விலைக்கு கார்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீங்கன்ட்டு சரியா வந்து கதை அடிபடுது, என்ன மாதிரி சொல்றீங்க? இல்ல தம்பி, என்னன்னா வந்து இப்ப நம்ம எல்லாரும் காசு இல்லவங்க வந்து வேண்டிய வாகனம் புது வாகனம் எடுக்கலாம். சாதாரண பாமர மக்கள் எங்களை போல் வந்து நார்மலா இருக்கின்றவர்களுக்கு ஒரு கார் வாங்குறது இருக்கும். அப்ப அதுகளுக்கு வந்து 10 லட்சத்துக்கு கீழேனா மாறி மாறி செய்யறது, கொஞ்சம் 30 லட்சம் 40 லட்சத்து கார்களும் இருக்கும். அதே மாதிரி புதுசும் வரும். நான் இந்த ட்ரிப் போனதெல்லாம் வந்து 10 லட்சத்துக்கு கீழே உள்ள கார்களும் 12 லட்சத்துக்குள்ள கார்களும் ஆக குறைஞ்சது 6 லட்சத்துக்கு எல்லாம் கார் இருக்காமே. ஆமாங்க, இன்னைக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் 6 லட்சத்துக்கு முழு விலை 6,50,000 வீடியோக்கு நீங்க காட்டுவோம். நாங்கள் இப்ப இந்த வீடியோலயே அந்த 6,50,000 ரூபாய் கார் எல்லாம் நல்ல டீடைலா வந்து. ஆமாங்க. உங்களுக்கு இப்ப இந்த புதுசா 31 ஸ்ரீல ஒரு ஜீப் வந்திருக்கு. இந்த ஜீப் என்ன மாதிரி நீங்க சொல்றீங்க? இது 4R5 அப்படின்ற ஒரு ஜிப் ஒன்று வந்து இப்போலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய ஜிப்புகள் நீங்க வந்து எடுத்த ஜீப்புகளுக்குள்ளே இதுதான் கொஞ்சம் பெஸ்டான ஜீப் மாதிரி இருக்கேன். ஆமாங்க, ஒரு சில வாகனங்கள் வந்து ஒரிஜினல் கண்டிஷனாக வரும். இப்போ இதுகள்லாம் பழைய வாகனங்கள் 100க்கு 100 பார்க்க முடியாது. ஆனால் 100க்கு 100 பார்க்கின்ற ஒரு ஜீப் வாடிக்கையாளர்கள் பார்வையாளர்கள் இருந்தால் எங்கே இருக்கிறோம், அது நல்ல ஜீப், நல்ல ஒரு ஜீப், ஒரு விதமான குறை சொல்வதற்கு இல்லை. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரிஜினல் வளங்கள் மாதிரி இருக்கு, வந்த மாதிரி இருக்கும். அது வந்தது 1980 வந்ததுக்குன்னா இதுல வந்து நிறைய ஆப்ஷன் என்னது, டுவெல் இருக்குது, ஏசி இருக்குது, 4 டயரும் புதுசு, என்ஜின் பர்ஃபெக்டா இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. இது இந்த டயர் வளமா இருக்கட்டும், பொடி வளமா இருக்கட்டும், எல்லாமே பக்க கண்டிஷன். ஏசி என்ன மாதிரி பஸ் இதுக்கு வேலை செய்யுது? ஏசி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லாவே ஏசி வேலை செய்யும், ஒரு குறை இல்லை. ஏசி முன்னுக்கும் ஏசி இருக்குது, சீட் பலம் எல்லாம் வேற லெவலா இருக்கு பஸ்ஸா, உள்வளங்கள் எல்லாம். ஆமாங்க, முல்லை ஏசி, அதாவது ஒரு நல்ல நான் வந்து நல்ல கண்டிஷன் ஜிப்பான வேலை இல்லாத ஜிப்பா எடுக்கிறவங்களுக்கு சரிங்க. ஆமா, அதே மாதிரி பின்னுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பின்னுக்கு வந்து பாரு ஓபன் பண்ணக்கூடிய வசதி எல்லாம் இருக்கு. 6 பேர் அழகா உட்கார்ந்து போகலாம். ஆமா, இங்க பாருங்க, உள்ளுக்கு இங்க பின்னுக்கு வந்து நல்ல ஏசி, குவாலிட்டி ஏசி. நோமா இந்த சீட்டா காலி போட்டு லக்கேஜ்கள் கூட வச்சு கொண்டு போலாம், வைக்கலாம். மேல வேணா உங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்க, ஃபாரினர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல வுட் ரேக் ஒன்று அடிப்பாங்க, அதெல்லாம் நீங்க அப்படி நீங்க லோட் எடுத்துட்டு போகலாம். இது வந்து ஒரிஜினல் ஜப்பான் மிட்சுபிஷி. ஆமா, ஜப்பான் ஒரிஜினல் வந்த மாதிரியே இந்த நம்ம பிளேட்டாக இருக்கட்டும், இதா எல்லாமே ஒவ்வொரு ஆணியை கூட, ஆணி நட்டுகள் கூட அந்த ஒரிஜினல் இது வந்த புதுசு அது மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. இப்ப இந்த ஜீப் வாகனத்துக்கு வந்து லீசிங் வசதிகள் கொஞ்சம் செய்யறது கஷ்டம் என்ன பஸ்ஸா? ஆமாங்க, 1980 வந்து பழைய வாகனம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஆமா, ஆனால் இது பாத்தீங்கன்னா முல்லை ஜெசி நிறைய வந்து 4R5 ஃபேன்ஸ் இருப்பீங்க. இது வந்து எல்லாத்துக்கும் சரி வராது. கலெக்டர்ஸ், அதாவது வந்து ரேர் கலெக்டர்ஸ், எனக்கு நல்ல ஒரிஜினல் ஜீப் நல்லா அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இது சரி வரும். ஏன்னா வந்து ஆமா, இப்ப இந்த வாகனத்துக்கு நீங்க என்ன விலை அப்படி சொல்றீங்க? ஆரம்ப விலை 43,50,000 சொல்றோம். அதுல ஓரளவு குறைக்கக்கூடிய நேரம் வந்து எல்லாம் வந்து பரிசோதனைகள் செய்த பிறகு ஆமா நாங்க வந்து விலையை வந்து காய்ச்சி பேசி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே. அதே மாதிரி இப்ப நாங்கள் ஒரு விலை குறைஞ்ச கார் ஒன்று பார்ப்போம். இப்ப எங்கட கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 8-10 லட்சம் ரூபாய்க்கு அப்படி மாடல் கார் என்ன மாதிரி? இது எல்லைட் லான்சர் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து பெயிண்ட் ஷோவா இருக்கட்டும், டிங்கரிங்கா இருக்கட்டும், டயர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா புது டயர்களா இருக்கும், புத்தாம்புச. அதே மாதிரி உள்ளுக்கு இன்டீரியர் எடுத்து பாத்தீங்கன்னா வந்து ரீமேக் பண்ணி இருக்கும், 2வது தரம் செய்திருந்தாலுமே உள்ளுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவைப்படாது, எல்லாமே நல்ல வளமாவே இருக்கு. அதே மாதிரி பின் சீட் எடுத்து பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலும் அந்த குஷன் பாக்கா இருக்கட்டும், ஒண்ணுமே செய்ய இருக்காது. இது ஏசி எல்லாம் இல்ல ஏசி வராது பழைய கார்கள். இதுகள் வந்து கொஞ்சம் ரேசிங் டைப் ஸ்டைல் இருக்கும், கொஞ்சம் அந்த காலத்துல ஸ்டைலிஷ் கார்கள். இது ஒண்ணு பாத்தீங்கன்னா வந்து ஒரு முரட்டு லுக்க கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆமா, டயர்கள் எல்லாம் புதுசா இருக்கு, இன்ஜின் வளமும் நல்லா இருக்குது. இன்ஜின் வளம் எல்லாம் ஓகே தானே? ஆமாங்க, நீங்க போய் சொல்றது தானே தம்பி.
எந்த வாகனம் பல வாகனம் வாங்கும் போது நல்ல அனுபவம் உள்ள ஒரு பழைய மாடல் கார்கள் வாங்க அனுபவமான கூட்டி கொண்டு வந்து காட்டி வாங்கணும்னு இன்னொன்னு இந்த வாகனம் வாண்ட போறவங்க விலை குறைவா இருக்கு நாங்க இங்க வாங்குவோம் அப்படி செய்யாங்க. ஏன்னா வந்து பல வாகனம் வந்து அனுபவம் உள்ளவங்க மட்டும் கட்டாயம் அதை அடிக்கடி சொல்றேன்னா கார் விலை குறைவா இருக்கு நாங்க பிச்சு விலமா போகக்கூடிய கார்கள் அல்ல. ஏன்னா பழசு இருக்கு 1979 வெல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இருக்கிறத நல்லவங்க. இளைஞர்கள் வந்து பழகிறதுக்கு எடுக்கலாம். பெரிய ஒரு வயது முதிர்ந்த அனுபவமான ஒருத்தரை போய் பழகி இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்து ஒரு நல்லது. அதே மாதிரிக்கு நிறைய நம்ம வயசுல உள்ளவங்க இருப்பாங்க, கடைகள் வச்சிருப்பாங்க, இல்லாட்டி வீட்டுல வந்து ஒரு கடைக்கு சாமான் ஏத்துறதுக்கு ஒரு ஆட்டோ வாங்குற வேலை தான். ஆட்டோ வாங்குறதுக்கு இந்த கார் வாங்கலாம். அதுல இதுல வந்து ரெப்பியா இருக்கு. என்ன விலை சொல்றீங்க இந்த காருக்கு வந்து? முழு விலையும் 10 லட்சம் தான். முழு விலையுமே 10 லட்சம் தான். 10 லட்சம் இருந்தா இப்ப நார்மலா ஆட்டோவே புதுசு 20 லட்சம் ரூபாய் போய் இதை எடுத்து ஓடலாம். ஆமாங்க, ஆட்டோ வந்து வருமானம் வருது, இதுல வருமானம் வந்து இதெல்லாம் வந்து நார்மலா ஒரு கடை சொல்றேன். வீட்டோட ஏதாவது தொழில் செய்ய ஒரு பக்கத்து கோயில் போகுது, தூர பயணம் போகலாங்க. பெட்ரோல் வந்து அன்னளவாக நிச்சயமாக 15-16 பெட்ரோல் செய்யுது. அப்புறம் என்ன பெட்ரோல்கள் நல்லா வேலை செய்யும். ஓகே, இப்ப அங்காளோட இது என்ன மாதிரி? இது வந்து V211 அப்படின்ற காருங்க. இந்த கார் வந்து இதுவும் அப்படிதான் வந்து எல்லாம் வந்து டிங்கரிங் வேலை செய்த கார். உக்கல்கள் இருக்காது, அநேகமா உக்கல்கள் இல்லை. இந்த காரும் வந்து மோடிஃபிகேஷன், அதாவது இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த அமெரிக்கன் ஸ்டைலில் உள்ள கார்கள் இந்த V211 இது கொஞ்சம் அகலமான கார். இதுகளுக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸுகள், அதாவது முக்கியமான பழைய வாகனம் வாங்கும் போது இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பார்வையாளர்களே நீங்கள் வாங்குகின்ற அந்த பழைய காருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துவாங்க. ஏன்னா பழைய கார்கள் வாங்குவீங்க ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்காதுங்க. ஆனால் நான் வந்து என்னோட எஸ்எஸ்எஸ் காசில் உங்களுக்கு பற்றி தெரியும், அவங்களோட எனக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி எவ்வளோ வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறது காரணமே வந்து உங்களை மாதிரி நல்ல யூடியூபர்ஸ்க்கு நான் வந்து மக்கள்கிட்ட வந்து நான் ஓரளவு அனுபவம் ஆகிருப்பேன். அப்போ அதே மாதிரிக்கு அந்த நம்பிக்கையை காப்பாற்றணுன்றதுனா இப்போ என்கிட்ட நீங்கள் வாங்கும் போது இதுக்கு சப்போஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் உங்களுக்கு எடுக்க முடியாது, நீங்கள் வாங்க, நான் வேண்டி தருவேன். நீங்கள் அது காசு கொடுக்கணும். அப்புறம் அங்கே பிறகு என்ன விமானம் வரீங்களா, நான் வந்து நீங்கள் வரல, நீங்கள் வந்து எடுத்துடலாம். சோ அதுக்கு உத்தரவாதம் இருக்கு. இப்ப இந்த காரண்ட இன்டீரியர் வளம் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு பாருங்க. சீட் எல்லாம் மடிவா செஞ்சிருக்காங்க. உள்ளுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்குது, வேலை இருக்காது, உக்கல்கள் இல்ல, உக்கல்கள் அப்படியே இல்ல. பழைய மாடல் கார்களுக்கு ஏசிஎல் வாரது குறைவேன பூட்டிகள்லாம் எல்லாம் போட்டலாம். மோடிஃபிகேஷன் முந்தி மாதிரில பவர் ஸ்டீரிங் கூட செய்யறதுக்கு இப்ப வந்து வசதிகள். ஓகே, அப்ப இந்த டேஷ் காருக்கு என்ன விலை சொல்றீங்க? இதுக்கு நான் 12 ரூபா சொல்றோம். வெறும் 12 லட்சம் முழு விலையும் 12 லட்சம். இந்த சேரம் பாத்தீங்கன்னா இந்த வந்த பெட்ஜுகள் இனி வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து பழைய கார்கள், ஏன்னா வந்து இப்ப எல்லாம் வந்து புது கார்கள் இறக்குறாங்க. புது கார்கள்ட்ட வந்து எப்பயுமே சொல்றது, நாங்கெல்லாம் வந்து சின்ன முதலீட்டில் போட்டு சீர வியாபாரிகள். அதே மாதிரி எங்களுக்கு அவ்வளோ பெரிய வசதியெல்லாம் இல்லைங்க. அதனால நமக்கு இருக்கிற மாதிரி தான் எப்பயும் சொல்ல, ஏழை கேட்டேன்ற மாதிரி நமக்கு எவ்வளோ இருக்கோ அதை வச்சு சம்பாதிச்சுட்டு போவோம். அதே மாதிரி பார்வையாளர்களே, உங்களுக்கு நீ பழைய கார் வாங்கும்போது பலதரம் ஒருத்தருக்கு பலதரம் யோசிச்சு அனுபவம் உள்ளவங்க மட்டும் வந்து எடுங்க, வாங்க. இந்த கார்கள் நல்ல கார்கள். அதே மாதிரி இது வந்து வேலை உள்ள, அதாவது பெயிண்ட்ல வந்து வேலை கிடக்குது, சின்ன சின்ன வேலைகள் இருக்கின்றது. எல்லோவில நான் காட்டுங்க தம்பி. ஓகே ஓகே, இப்ப வந்து ரன்னிங் தானே? ஆமாங்க, ஐயோ இங்க வேணாலும் ஓடுங்க. ஓகே, ஆமா. அப்ப இதுல வந்து இது கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த கார் வந்து இன்ஜின்லாம் நல்லா தரமா இருக்கின்றது, இன்ஜின் எல்லாம் சூப்பர், ஓடுகின்ற கண்டிஷன் நன்றாக இருக்கின்றது. ஆனால் வந்து வேலைகள் இருக்கின்றது, சிறு சிறு வேலைகள், ஒரு சில சின்ன வேலைகள் செய்ய முடியாது. நீங்க தெரிந்த மெக்கானிக் பாசிட்டு போனா இந்த சின்ன வேலை பெரிய வேலையாகிடும். அப்படியாகும். அதனால ஒரு மெக்கானிக் பாஸை கொடுத்து வந்து எவ்வளவு அனுபவம் இருக்கும்னு சொன்னா பெயிண்ட்டுக்கு எவ்வளவு போகுதுன்னு கேட்டுக்கிட்டு அதெல்லாம் நீங்க முடியுமா அப்படின்னு முழு வேலையும் 6,50,000 ஆரம்ப விலை. நீங்க வாங்க 6,50,000 சொல்றீங்க, இதை விட இன்னும் குறைச்சு கொடுப்பீங்க? குறைச்சு கொடுக்கலாம், கட்டாயம். அதே மாதிரி இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, வாங்க அடுத்த வாகனத்துக்கு போகும்போது இந்த கார் படம் எடுத்துட்டீங்களா? ஆமா, வாங்க. இது ஒரு சைனா லொரி, யூஜின் அப்படின்றது 10 அடி லொரி. இதுல நம்பர் எடுத்தீங்கன்னா PT, இலகு ரக சாரதிகள், இலகு ரக வாகன சாரதிகளுக்கு ஓடக்கூடியது. லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ், லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ் உள்ள 10 அடி அலுமினியம் பாடி. சின்ன சின்ன வியாபாரங்கள், சின்ன சின்ன பிசினஸ் இந்த வாகனம் வந்து ஓகே. ஆமா, சிங்கிள் வீல் சிங்கிள் பேட்டரி லொரி. ஓகே ஓகே, லீஸ் எவ்வளவு எடுக்கலாம்? இதுக்கு எடுக்கலாங்க, ஒரு 7 ரூபா 6 ரூபா வரைக்கும் லீஸ் பண்ணி. என்ன சொல்றீங்க இதுக்கு? முழு விலையும் 14,50,000. 14,50,000 தானே? என்ன 10 அடி லொரி வேணும், எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா கிடைக்கல. ஒரு வந்து டாடா செனன்ட்ரு இருக்கலாம், இருக்கலாம். அது பாருங்க, நீங்க இப்ப P நம்பர் லொரி ஒன்று வந்து நாங்க விலையை வந்து குறைக்கிறோம்.
இப்போ நம்மளோட செயல்கள் என்னன்னா வந்து சின்ன ஒரு மார்ஜின் வந்து கூடிய வியாபாரம் இருக்கும், சரி. எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்போ இந்த லொரியை ஒரு எடுத்துட்டீங்களா? ஓ இது நாங்கள் எடுத்துட்டோம். அப்போ அதே மாதிரி எல்சி 6538 இது வந்து ஏடி லைசன்ஸ். இது வந்து 207 அப்படின்ற கேப் 207. ஓகே. ஆமா, இதுலயும் வந்து பெயிண்ட் விலங்கள் காணாது, கொஞ்சம் செய்ய வேண்டி கிடக்கும். சின்ன வேலைகள். ஆமாங்க. இதுண்ட உள் வளங்கள் ஆமா ஒரு சில வேலைகள் செய்ய இருக்கும். ஆனா வந்து லோட் அடிக்குது. இது யாருக்கெல்லாம் சரி அப்படின்னாங்க பாத்தீங்கன்னா வந்து முல்லை தேசி ஒரு பாம்பு வச்சிருப்பாங்க, மாட்டு பண்ணை, அந்த கோழி பண்ணையல், அவங்களுக்கு வந்து புல்லு வெட்டி ஏத்துறதுக்கோ. இல்ல இது நார்மலா அந்த ஏத்துற ஆட்களுக்கு எல்லாம் சூப்பர் வாங்க. ஆமா, அந்த மாதிரி நம்மள்ட்ட வந்து சின்ன முதல் தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு லொரி வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். சின்ன முதல் உள்ள ஆட்களுக்கு இதே மாதிரி லொரி எடுக்க போறோம்னா இது இப்ப 28-30 சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து விலை கூட டாடா சரவணன் எல்லாம் டிஐஜி நம்பர்கள் தாங்க. ஏன்னா வந்து வியாபாரிகள் மேல் பிள்ளை அல்ல, இன்று வந்து சரியான மார்க்கெட் கூட. சோ இன்னைக்கு காசு வச்சுக்கிட்டு கூட வாங்க முடியாத சூழ்நிலை. இதுக்கு என்ன விலை சொல்றீங்க? இதுக்கு டாடா முழு விலையும் 12,50,000 ஆரம்ப விலை. முழு விலையே 12,50,000 தான். ஆமா, விலையை குறைக்கலாம். உங்களுக்கு 5 லட்சம் ரூபா 6 லட்சம் லீஸும் எடுத்து தருவோம். ஓகே. அப்ப இந்த மாதிரி வாகனங்கள் இருக்கின்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கார் ஒன்று வந்திருக்குது, 7 ஸ்ரீ. ஆமாங்க, இந்த 7 ஸ்ரீ கார்னால இந்த குவாலிட்டி நல்ல காருங்க. அது பெஸ்ட் கார். அதாவது வந்து இது வந்து அந்த காலத்துல வந்த மாதிரியே இருக்கின்ற கார் ஒன்று. இதுக்கு வந்து சொல்றது K50 டொயோட்டா கொரலா அப்படின்ற கார் வந்து பஃபராக இருக்கட்டும், டயரெல்லாம் வந்து புது டயர் எல்லாமே வந்து பெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கேன். ஆமா, எலோவில் இருக்கு, 4 ஒரிஜினல் எலோவில் இருக்கின்றது. ஆனா சீட் பலமே சூப்பர் ஐயா. பாருங்க, இந்த பாருங்க பூ. இது நல்ல கண்டிஷன்ல வந்து மாடிஃபை பண்ணி செய்திருக்காங்க. ஒரு மாடிஃபை பண்ணி இல்ல, இது வந்த மாதிரி இப்படி தான் வந்துச்சு. ஓகே. இப்படி கவர் அடிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கு முன்னுக்கு ஓகே பவர் ஷட்டர்ஸ் இருக்குது. பவர் ஷட்டர் எல்லாம். ஆமா. அப்ப இது அதே மாதிரி பின்னுக்கு இன்ஜின் வளங்கள் எல்லாம் ஓகே தானே? என்னங்க இன்ஜின் வளங்கள் எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த இன்ஜின் ரூம் எல்லாம் வந்து நல்லாவே இருக்குங்க. இந்த கார் வந்து நல்ல கார். இதுக்கு என்ன விலை சொல்றீங்க? இது வந்து முழு விலையும் 12,50,000 சொல்றோம். அந்த காருக்கு முழு விலையுமே 12,50,000 சொல்றோம். நம்மள்ட்ட இந்த கார்கள் வந்து நிக்காது. உங்க பார்வையாளர்களை நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வந்து அடிக்கடி போயிடும். ஸோ என்னுடைய பார்வையாளர்களே, உங்களுக்கு சின்ன விலைக்கு கார்கள் வாங்க ஐடியா இருக்கவங்க நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. அங்க ஒரு ஆல்டோ பிராண்ட் நியூ ஒன்று வந்திருக்காங்க. என்ன மாதிரி நீங்க ஏற்கனவே போட்டுருப்பீங்க ஜெசி. ஆனால் பிராண்ட் நியூ கார் வந்து என்ன விலை? முழு விலையும் 79 லட்ச ரூபா சொல்றோம். வந்து 79 லட்ச ரூபா சொல்றோம். சேஃப்டி வேஷன் 5 அப்படின்ற மாதிரி. ஓகே. அப்ப இதுகள் வந்து வந்து நல்ல அழகான கலர். இதுல ஃபுல்லா டீட்டெயில் அவங்க சொல்லியிருப்பேன். எல்லாம் வந்து சொல்லியாச்சு. அதே மாதிரி இந்த காருக்கு, எல்டோ காருக்கு வந்து இந்த புது காருக்கும் உங்களுடைய பழைய கார்கள் மாற்றி கொடுக்கப்படும். மாற்றி கொடுக்கப்படும். அது காருக்கு வந்து கேஷுக்கே தான் கொடுப்போம் அப்படி இல்லை. உங்களோட கார்கள் இருக்கலாம், 3 வீல் முச்சக்கர வண்டியாக இருக்கலாம், போட்டு மாத்துவோம். எல்லாம் வந்து மாத்தி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஆமா, அதே பாத்தீங்கன்னா ஒரு 200 பைக் ஒன்று இருக்குது. 200 என்ன மாதிரி? இது 12,50,000 தான் சொல்றோம். 12,50,000. ஆமா. ஸோ அது இருக்கு. சாரி. அதே மாதிரி ஜூட்டி அப்படின்ற ஒரு இலங்கை மேட் இன் ஸ்ரீலங்கா அப்படின்ற கார். இதை வந்து அசம்பிளிங் சைனா அப்படின்ற கார் ஒன்று இருக்குங்க. இது வந்து ஜூட்டி. 2020. இதுவும் வந்து முழு விலையுமே 29 ஆரம்ப விலை. 29,50 3 இலக்கங்கள் கொண்ட சிபிகே 2012 அப்படி வந்திருக்கு. இல்ல தம்பி, 2020 என்ன கிட்ட எடுத்து காட்டுங்க. அந்த இருக்கு பாருங்க, 2020ஆம் ஆண்டு வந்தது சிபி நம்பர். அதே மாதிரி சரியா என்னுடைய பார்வையாளர்களே, இப்போ நாங்கள் இந்த நம்ம சேலை வந்து விஸ்தரிக்க இருக்கிறோம். அதாவது கண்டி 2-3 பிரான்ச், அதாவது கண்டியாக இருக்கலாம், சில வேலை குடும்பமாக இருக்கலாம். பிரான்ச்சுகளை வந்து இன்னொரு இலை நிறுவனங்களை ஆரம்பிக்கின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கின்றது. அதனால் என்னுடைய நிறைய பார்வையாளர் இருக்கின்றீர்கள். யார் வெளியூரில் இருக்கிறவங்க யாராவது வந்து சிறந்த முதலீட்டாளர், அதாவது நல்ல இறைபக்தி உள்ள சிறந்த முதலீட்டாளர்களால் வரவேற்கப்படுகின்றோம். ஸோ உங்களுக்கெல்லாம் அந்த ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத வாங்க வந்து பார்ப்போம். நேரடியாக வந்து பேசுங்க. அப்படி நமக்கு வந்து ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்குது. எங்களுக்கு போதிய பொருளாதார வசதி இல்லை. நான் மீண்டும் சொல்லுகின்றேன், நான் வந்து எனக்கு தேவை என்னென்னா வந்து
நல்ல இறைபக்தி என்ன மதமாக இருக்கலாம், அது பரவாயில்ல, கிறிஸ்டியன், நம்ம சகோதர மக்கள் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், தமிழ் கிறிஸ்டியன் இருக்கலாம். ஸோ நல்ல சிறந்த முதலீட்டாளர் தொழிலுக்கு அப்படின்னா எதிர்பார்த்துப்போம். வாங்க நேரடியாக கதைக்கலாம், டெலிஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது பெரிய ஒரு வேலை செய்கிற பெரிய வேலைன்னு நான் புதிய வாகனங்கள் அதுக்கு வந்து எங்களுக்கு அனுபவம் இருக்குது. போதிய முதலீட்டு இல்லை, சிறந்த அதாவது இதெல்லாம் வந்து நேர்மையாக தொழில் செய்கின்றதான் போனால் தோக்காது. பாருங்கள், யோசிச்சு பாருங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய முல்லை. நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றி.